நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்ற மகாகவி பாரதியின் கவிவரிகளோடு கலை உலகம் ஏற்றம் பெறும் வகையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கவிதா லட்சுமி அவர்களோடு இன்றைய பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியில் SGS தமிழ் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நோர்வேயிலிருந்து நடன கலைஞரும் கலாசாதனா கலைக்கூடத்தின் இயக்குனருமான கவிதா லட்சுமி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்கின்றார். இவர் நன்கறியப்பட்ட கவிஞராக, கட்டுரையாளராக, சிகண்டி, எழுதி கடக்கும் தூரம், வீட்டு எண் 38 கீழ் 465 ஆகிய நூல்களை தந்திருக்கின்றார். இவர் கலை கலாசார தலைமைத்துவ கல்வி தகமையுடன் பரத கலையை துறைபோக கற்ற ஒருவராக இருக்கின்றார். நடனத்தில் மரபையும் நவீனத்தையும் கலந்து பேசு பொருள் சார்ந்த கட்டுடைப்புகளை நிகழ்த்தி தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்ட கலைஞராக இருக்கின்றார். நடனத்தை புதிய ஒரு தளத்திற்கு, நிச்சயமாக உயர் தளத்திற்கு எடுத்து செல்பவராக இருக்கின்றார். இவரது கவிதா லட்சுமி என்ற முகநூல் பக்கம் கூட ஒரு அழகான கலைக்கூடம் போலத்தான் இருக்கும். நீல கடலும் நீள்நடு வானமும் வானுயர்ந்த மலைகளும் திருக்கோவில் தலங்களும் அதனை பின்னணியாக வைத்துக் கொண்டு ஒரு நாட்டிய செஞ்சுடர் போல தனது நடன அசைவுகளை செய்திருப்பார். கண்ணை பறிக்கும் அடர் வண்ணங்களும் இடையிடையே தன்னுடைய சொந்த கவிதைகளை அழகான மலர்களை போல தூவியிருப்பார். அத்துடன் பயண கட்டுரைகள், வரலாற்று கலாபாத்திரங்கள் பற்றிய விவரிப்புகள், புலம்பெயர் தமிழரின் வாழ்வியல் கோலங்கள் பற்றி ஆழ்ந்த அவதானிப்புடனான கட்டுரைகள், எதிர்காலத்தில் இருந்து இறங்கி வந்தவர் போல புதிய கருத்துக்களை, புதிய கலை நுணுக்கங்களை, பலருக்கு பரிச்சயமற்ற வெளிப்பாட்டு உத்திகளை, ஒளியை கட்டுப்படுத்தி வசீகர வித்தைகளை மேற்கொண்டு செய்கின்ற கலை கோலங்களை எல்லாம் தன்னுடைய ஆற்றுகைகளினால் எங்களுக்கு அறிய தருபவராக இருக்கின்றார். கலைகளே பெண்ணுரு கொண்டு வந்தது போல விளங்குகின்ற கவிதா லட்சுமி அவர்களை எங்களுடைய இந்த நிகழ்ச்சி சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் கவிதா லட்சுமி. வணக்கம் குணாலினி. வணக்கம் STS தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இளமை பருவம், குடும்பம், பெற்றோர், கல்வி தகமைகள். நான் இலங்கையில் பிறந்த நான். போர் காரணமா இந்தியால எனது 10 வயசு வரைக்கும் அங்கதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அதை தொடர்ந்து எனது 12வது வயசுல நான் இங்க நோர்வேக்கு வந்த நான். நோர்வேயில வந்து இங்க நோர்வே மொழி படிச்சு புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய பண்பாடு, புதிய மொழி, புதிய நண்பர்கள், இப்படியாக எனது வாழ்க்கை சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்போதுதான் நான் இந்த தமிழ் சார்ந்த நூல்கள் வாசிக்க ஆரம்பித்ததும் சரி, இங்கே எனக்கு இருந்த ஒரு அந்த வெற்றிடம் என்றது வந்து என்ன, ஒரு காலத்துல நடனம் பயின்றால் என்ன என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. அப்ப நான் வீட்டுல எனக்கு பெரிய அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல ஆரம்பத்துல. ஏனென்றால் அவர்கள் வந்து பரதநாட்டியத்தை ஒரு நல்ல சமூகம் சார்ந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு கலையா அவங்க நம்ப இல்லை. அப்ப எனக்கு அவர்கள் சொன்ன சில விஷயம், நீ கராட்டி படிச்சா கூட ஒரு காலத்துல பிரயோசனமா இருக்கும், இந்த நடனத்தை படிச்சு என்ன செய்ய போறன்ற கேள்விதான் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் நான் நான் நடனம் படிக்க போறேன் என்று அடம் பிடிச்சு நின்று எனது 17வது வயதில் இங்கே இருக்கக்கூடிய குரு மைதிலி ரவீந்திரா அவர்களிடம் படிக்க தொடங்கினேன். இப்ப அதன் பிறகு ஒரு 24 வருடங்களாக கலாசாதனா கலைக்கூடத்தை நான் நடத்தி கொண்டு வரேன். பெண்ணே நீ பேசவா?
நடனம் உங்களுடைய அடையாளம் என்பதை விட நடன கலையோடைய உயிரோண்டி வாழ்பவராக இருக்கிறீர்கள். இந்த வளர்ச்சி நான் படிச்ச ஸ்கூல்ல வேற சின்ன பிள்ளைகள் வந்த ஆடைக்குல நானும் அப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருந்து பார்த்திருக்கிறேன். பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறேன். இப்பவும் எனக்கு அந்த நினைவுகள் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நான் அதை படிக்கணும்னு எனக்கு அப்ப தோண இல்லை. அது எங்களுக்கு அப்ப இருந்த வசதி குறைவு கூட காரணமா இருக்கலாம். எப்படி கேட்டாலும் நாங்க அந்த நடன வகுப்புக்கு போக போற இல்லைன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஆழ்ந்து இருந்திருக்கலாம். பிறகும் இலங்கையில போயிருக்கும் போதும் கூட நான் வேற என்னுடைய சொந்தக்காரர்களை நடன வகுப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கிறேனே ஒழிய நான் அதை படிக்கணும் என்று எனக்கு தோன்றவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியாது. நோர்வேக்கு வந்த பிறகு ஒரு தமிழ் பாடசாலையில எனக்கு நானே கொஞ்சம் படிச்சு நானே ஆடி இருக்கிறேன். எனக்கு அந்த நடன கலையில ஆர்வம் வந்த பிறகுதான் நான் அம்மாட்ட கேட்டு நான் சொன்ன மாதிரி மைதிலி ரவீந்திரா அவர்கள்ட்ட போய் சேர்ந்து அவர்கிட்ட தான் அரங்கேற்றமும் செய்தேன். அரங்கேற்றம் செய்து முடிச்ச பிறகு எனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அம்மா என்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் அடையா லட்சுமணன் சார் அவர்கிட்ட, இங்க தெரியும் தானே, இங்க சம்மர் ஹாலிடேல எங்களுக்கு ஒரு 2 months தான் எங்களுக்கு லீவ் இருக்கும். அந்த 2 மாதமும் முழு நாள் நடன கலையை படிக்கிற மாதிரி நாங்க விடிய 7 மணிக்கு போனோம்டா பிறகு 3 மணிக்கு தான் வீட்டை வருவோம். பிறகு திரும்ப 5 மணிக்கு போய் 7 மணி வரைக்கும் நட்டுவாங்கம் படிச்சுட்டு வருவோம். அப்படி ஒரு 2 மாதம் அவரிடம் மார்க்கங்கள் என்று சொல்லுவினோம். அதை படிச்சு முடிச்சு அப்படி 2 வருடம் அந்த இது செய்த நான். அதுக்கு பிறகு என்று சொன்னா இங்க நோர்வேல திருமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன் அவர்களை 2010 இருந்து இங்க அவங்க ஒரு 5-6 தரம் எங்களுக்கு நடன பட்டறை செய்திருப்பார். அவரிடம் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். நான் அதாவது ஒரு நடன அமைப்பு எப்படி செய்வதுன்றதை நான் படிச்சது அவாட்ட தான். 2வது கொரியோகிராஃபி, மற்றது ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தல். ஒரு நடனத்தை நாங்க படிச்சிருக்கிறது வேற, ஒரு கலைஞரா இருக்கிறது வேற, ஒரு படைப்பாளியா இருக்கிறது வேற. அதே போல ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த கலையை சரியாக கொண்டு சேர்ப்பதுன்றது அது ஒரு வேற கலை. அந்த கலையையும் நான் ஷீலா உன்னிகிருஷ்ணன் அவர்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். அதை விட இப்ப நர்த்தகி நடராஜ் அவர்கள் இங்க நோர்வே வரும்போதும் சரி, நான் இந்தியா போகும்போதும் சரி, அவருடைய அந்த நடன அசைவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த நடனத்துல ஆழ்ந்து செய்யக்கூடிய அவருடைய பாவங்கள், அவர்கிட்ட சில நுணுக்கங்களை நான் படித்திருக்கின்றேன். இப்பதான் இந்த உலகத்துல உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல எத்தனையோ பெரிய பெரிய நடன கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் விடயங்களை பார்த்தே நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்க முடியும். நிச்சயமாக அவர்களுடைய தாக்கங்கள் கூட எனது நடன கலையில் இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். பெண்ணே நீ பேச. உங்களுடைய கலாசாதனா நடன கூடம், அதனுடைய பயிற்று முறைகள், கருப்பொருள் சார்ந்த நடன அமைப்புகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள், நடன ஆற்றுகைகள், அவற்றை பற்றி. கலாசாதனா கலைக்கூடம் ஆரம்பத்துல எல்லா கலைக்கூடங்களும் போலதான் ஒரு பரீட்சைக்கு பிள்ளைகளை தயார்படுத்தும் ஒரு கலைக்கூடமாக, அல்லது ஒரு அரங்கேற்றத்துக்கு பிள்ளைகளை தயார்படுத்தும் ஒரு கலைக்கூடமாகத்தான் ஆரம்பித்தது. அதை தவிர வேறு நோக்கம் அதற்கு இருக்கவில்லை. ஆனால் இப்ப கலை சாதனா கலைக்கூடத்திற்கும் எனது குடும்ப பின்னணிக்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். என்னன்னு சொன்னா, என்னுடைய அம்மாவின் மாமாக்கள் எல்லாருமே ஒரு வித இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். அவர்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை என்பது இல்லை. எனக்கும் சிறு வயதிலிருந்து அந்த ஒரு வித பூஜை செய்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு கலை என்பது உங்களுடைய மனதில் இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப ஏற்கனவே காலாகாலமாக செய்ததையே திருப்பி செய்வது என்பது ஒரு சிறந்த கலை படைப்பாகாது. அப்போ அந்த விஷயங்கள் எனக்கு திருப்பி திருப்பி கலை என்றால் என்ன, கலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி எங்கள் மனதில் தோன்றுவதை நாங்கள் ஒரு கலை படைப்பாக கொண்டு வர முடியும் என்றதுதான் ஒரு ஆர்வத்திலிருந்தே அதை நான் ஒரு பயிற்சியாக செய்து வந்திருக்கின்றேன். அதன் முதல் படியாகத்தான் நாங்கள் அரங்கேற்றத்திற்கு ஒரு சாதாரண நடன அரங்கேற்றத்தில் இருக்கும் ஒழுங்கு முறைகளை அதைத்தான் பின்பற்றுகின்றோம், அந்த மரபின்படி. ஆனால் எப்படி எங்கள் மனதில் உள்ள விஷயங்களை, புதிய விடயங்களை, இந்த சமூகத்துக்கு தேவையான விடயங்களை, அல்லது இந்த இலக்கியங்களில் இருந்து சில விடயங்களை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்பதை போன்ற விஷயங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அதே போலத்தான் நாட்டிய நாடகங்களும் எப்போதுமே ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச புராண கதைகளைத்தான் நாம் நாட்டியங்களில் பார்த்திருப்போம். அதை தாண்டி எப்படி வேறு விடயங்களை நாங்கள் பேச முடியும்,
இந்த விடயங்களை கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சியாக செய்து செய்து அது இப்போது எங்களுக்கு ஒருவித கைவந்த கலையாகி விட்டதாகவே எனக்கு தோன்றுகின்றது. அதற்குரிய காரணம் நான் நினைக்கின்றேன் எனக்கு இருந்த வாசிப்பு, மற்றது எனது குடும்ப சூழல் அல்லது அவர்களுடைய பின்னணி. வாசிப்புத்தான் முக்கியமாக. ஏனென்றால் நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வாசித்து சில விடயங்களை அறிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் அந்த விடயத்தை திடமாக செய்ய முடியும். அல்லது நீங்கள் இன்னொருவர் மேல் தங்கி இருப்பதாக இருக்கும். அவர்களுடைய கருத்தை தான் நீங்கள் உங்களால் பிரதிபலிக்க முடியுமே ஒழிய உங்களுடைய சொந்த கருத்தை, உங்களுடைய சொந்த மன விருப்பை தெரிவிப்பதற்கு நீங்கள் சொந்தமாக படித்திருக்க வேண்டும், நிறைய படித்திருக்க வேண்டும். அதுவும் அந்த மூல நூல்களை தேடி சென்று படிப்பது நடன ஆசிரியர்களுக்கு மட்டுமில்ல, அநேகமான அனைத்து கலைஞர்களுக்கும் அது முக்கியமான அவசியமான ஒரு விடயமாக நான் நினைக்கின்றேன். குணாலினி, பெண்ணே நீ பேசவா. வித்தியாசமான சிந்தனைகளை கொண்டு வருவதால் சமூகத்துக்குள்ள என்ன மாற்றம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள்? விமர்சனங்கள் வருகிறதா? அதை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? ஆரம்பத்தில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. நடன ஆசிரியர்களிடம் இருந்து எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தன. அதாவது நான் பரதநாட்டியத்தில் உள்ள மரபை உடைக்கிறேன் என்று, சிலர் இது பரதநாட்டியமே இல்லை என்று சொன்னவர்களும் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை தொல்காப்பியம் கூட சில விஷயங்களை சொல்கின்றது இது சார்ந்து. அதாவது சொன்மை வேறு பொருண்மை வேறு. இப்போ ஒரு மொழிக்கென்று ஒரு இலக்கணம் இருக்கும் நமக்கு. அந்த இலக்கணத்தை தான் நாம் பின்பற்றுவோம். ஒரு மொழியை பேசும் போதோ, எழுதும் போதோ, கட்டுரைகள் படைக்கும் போதோ, இல்லது பெரிய பெரிய நாவல்களோ காவியம் எழுதும் போதும் இலக்கணம் என்பது முக்கியம். ஆனால் பேசுபொருள் என்பது மாறிக்கொண்டே இருக்கு. இலக்கணங்களை வைத்துக் கொண்டு புதிய புதிய பேசு பொருட்களை, புதிய புதிய விடயங்களை அந்தந்த சமூகத்திற்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவை நகர்ந்து கொண்டிருப்பன. ஆனா இலக்கணம் அங்கே அடிப்படையாக இருக்கு. அதே போலதான் நடனம் மட்டுமில்லை, எல்லா கலைகளுமே ஒரு மொழி, அதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அந்த இலக்கணத்தை வைத்துக் கொண்டு, அதாவது ஆனா வண்ணா சரி, ஒரு வசனம் எப்படி அமைப்பது என்பது போல பரதநாட்டியத்துக்கும் ஒரு நடனத்தை எப்படி ஆடுவது, அடவுகளை எப்படி ஆடுவது, முத்திரைகளை எப்படி பிடிப்பது என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த மொழியை வைத்துக் கொண்டு நாம் என்ன பேச போகின்றோம்? ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி பேச போகின்றோமா, அல்லது நீங்கி பேச நினைக்கும் விடயத்தை பேச விளைகின்றோமா என்றதுதான் இதுல கேள்வி. இதுல நான் அந்த 2வது விடயத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது எனக்கு என்ன பேச தோன்றுகின்றதோ, எனக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த விடயத்தை நான் நடனத்தின் மூலம் செய்ய விளைகின்றேன். அதாவது நடனம் எனக்கு ஒரு மொழி மாத்திரமே. அதுக்குள் நான் எந்தவித புனித போர்வையுமோ இல்ல ஒரு விஷயத்தை கூட மாற்றக்கூடாது என்றோ அதெல்லாம் எனக்கு இல்லை. அந்த துணிவு இருந்ததால் பல சூர்பனகை பேச வருவது சமூகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுகிறது, பெண்ணியம் சார்ந்த பல விஷயங்களை பேசுகின்றது, உருவக்கேலி சார்ந்து பல விஷயங்களை பேசுகின்றது, ஒரு ஆண் பெண் உறவு தொடர்பான பல விஷயங்களை பேசுகின்றது, ஒரு பெண் தனது காதலை முன்வந்து சொல்லக்கூடாதா என்ற கேள்விகளை எழுப்புகின்றது. அது சூர்பனகை என்பது ராமாயணத்தில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அது தொட்டு செல்கின்றது. அதுவும் எனக்கு முக்கியமான விஷயம். ஒரு மக்களுக்கு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் இப்போ இருப்பது போலவே சொல்வதொன்று, நாம் நமக்கு தெரிந்த கதைகளை வைத்துக் கொண்டு அந்த விடயங்களை பேசும்போது இன்னும் மனதிற்கு நெருக்கமாக அது மக்களை போய் சேரும் என்பது எனது நம்பிக்கை. பெண்ணே நீ பேசவா. நீங்கள் ஒரு கவிஞராகவும் ஒரு கட்டுரையாளராகவும் அறியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதை கட்டுரை பற்றிய எழுத்து வல்லமை, அதை பற்றி. கவிதையில ஒரு ஆர்வம் வந்தது சின்னதுல இருந்தே. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு உண்மையாகவே சொல்ல தெரியவில்லை. அது நான் நினைக்கிறேன் என்னுடைய வாசிப்பும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கட்டுரையை விட கவிதையை தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே எழுதி வந்திருக்கின்றேன். சில நேரம் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த புலம்பெயர்ந்த மண் கொடுத்த தனிமை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நிறைய நண்பர்கள் இல்லாத ஒரு உலகு, அதை நான் அதுக்குள்ளாக வெளிப்படுத்த முயற்சித்தேனோ தெரியவில்லை. எனக்கு மனதில் இருக்கும் விஷயங்களை, சில விஷயங்கள் பேச முடியாமல் இருக்கும், அந்த விடயங்களை எழுதுவதாக இருக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுத தொடங்கி அது ஒரு வழக்கமாகி விட்ட ஒரு விடயமாக போய்விட்டது.
கட்டுரைகள் என்பது நான் அதிகம் எழுதவில்லை. ஆனாலும் நீங்க சொன்னது போல பயண கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அது போல நடனம் சார்ந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அது சார்ந்து ஆயும் போது இல்லாட்டி புது விடயங்களை நான் அறிந்து கொள்ளும் போது, அது பயணத்திலாகட்டும் அல்லது நடன பயணத்திலாகட்டும், எந்த பயணத்திலும் ஒரு புதிதாக ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேனானால் அதை நான் இந்த உலகோடு, இந்த எனக்கு தெரிந்தவர்களோடு, இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ள மிகவுமே ஆசைப்படுவேன். அதை எழுதி வைத்துக் கொள்வேன். அது எனக்கே ஒரு தேவையான ஒரு தொகுப்பாக இருப்பது போல எனக்கு தோன்றும். மற்றபடி இந்த கட்டுரை நான் எழுத வேண்டும் இல்லாட்டி யாராவது ஒரு விடயத்தை கொடுத்து இதை எழுதுங்கள் என்று சொன்னால் எழுதும் நபர் நான் அல்ல. எனக்கு பிடிச்ச விஷயங்களை எப்போது தோன்றுவதோ அப்போது எழுதிவிட்டு போய்கொண்டிருப்பேன். பெண்ணே நீ பேசவா. மிக அதிகமான கலைஞர்கள் எல்லாம் பங்கு பெற்றுகின்ற ஆற்றுகைகளை, அது கொடுக்கிற நெருக்கடிகள் என்ன, அதை நீங்கள் முன்னெடுக்கின்ற நோக்கம் என்ன, அதற்கு மக்களிடையே இருக்கின்ற வரவேற்பு என்ன? பல கலைஞர்களை ஒன்று திரட்டி நடன நாடகங்கள் நிறைய செய்திருக்கின்றோம். வரவேற்பு என்பது என்னால் இப்ப இருக்கக்கூடிய நிலையில் சொல்லக்கூடியது, நிறைய நடன கலைஞர்கள் எங்களுடைய நடன கலைகளை பார்க்கிறார்கள் என்று தெரிகின்றது. எங்களை வெளி ஊர்களுக்கு அழைத்து செல்கின்றார்கள். பல நாடுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். பலர் எங்களுடைய நடன நாடகங்களை வேற வேற நாடுகளில் போட விரும்பினாலும் அதுக்கு பணம் சார்ந்த விடயங்கள் பல இருப்பதால் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவு எங்களால் பயணப்பட முடியவில்லை என்பதும் ஒரு உண்மை. மற்றது நாங்கள் இங்கு செய்யும் நடன நாடகங்கள் எல்லாமே இங்கிருக்கும் குழந்தைகளை வைத்து, இங்கிருக்கும் மாணவர்களை வைத்து செய்வதால் முழு நேர கலைஞர்களாக எங்களால் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இங்கு நாங்கள் வேலைக்கு போக வேண்டி இருக்கின்றது, பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு போக வேண்டியிருக்கு. அதை தாண்டித்தான் இந்த படைப்புகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். வரவேற்பு என்பது, இப்ப நாங்கள் ஒரு நாட்டிய நாடகம் போடுகிறோம் என்றால் அவர்களாகவே இது வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அரங்கம் நிறைந்த நிகழ்வாகத்தான் எங்களுடைய இரவு நிகழ்வுகள் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கின்றன. இது இன்னும் வெளியில் போக வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். ஆனால் அது ஒரு முழு நேர கலைஞராக இருக்கும் போது மட்டும்தான் சாத்தியம். இங்கே புலம்பெயர்ந்த மண்ணில் வாழும் போது எங்களுக்கு அந்த சாத்தியங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் பலர் எங்களுடைய நடன கலையை பார்க்கிறார்கள் என்பதும், ரசிக்கிறார்கள் என்பதும், வரவேற்கிறார்கள் என்பதும் எனக்கு மிக்க சந்தோஷமாகவே இருக்கின்றது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய ஆற்றுகைகளின் போது புகைப்படக்கலையில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீர்களா, அல்லது இந்த ஒளியை கட்டுப்படுத்துவது பற்றி என்ன சொல்ல விருப்பப்படுறேன்? புகைப்பட கலைஞர் இல்லை நான், ஆனால் புகைப்படம் எடுப்பதில் விருப்பங்கள் உண்டு. நானே அங்கங்கு போகும்போது எடுப்பேன். நண்பர்கள் நிறைய பேர் புகைப்பட கலைஞர்களாக இருக்கின்றார்கள். ஒளி இரண்டுமே ஒரு அரங்கத்திற்கு மிக முக்கியமான பங்காற்றும். சில விடயங்களை நடனத்தில் கொண்டு வர முடியாத போது அல்லது ஒரு பேச்சினூடாக கொண்டு வர முடியாத போது நாங்கள் அதை ஒளியின் மூலமோ எங்களால் கொண்டு வர முடியும். நான் சின்னதுல இருந்தே கொஞ்சம் படம் கீறுவேன். ஓவியம் சார்ந்து எனக்கு விருப்பம் இருக்கிறபடியால் சில நேரம் அது எனக்கு இந்த விடயங்களுக்கு உதவி செய்கின்றதோ என்று நான் சில நேரம் நினைப்பதுண்டு. ஏனென்றால் எங்களுடைய நடனத்துக்கு ஒளி அமைப்பை பார்ப்பதற்காகவே பலர் வருவதுண்டு. மற்றது நான் நடனம் அமைப்பு எல்லாம் செய்து முடிந்து நெறியாகி எல்லாம் முடித்து எனது குழந்தைகள் ஆடத் தொடங்கிய பின் அங்கிருக்கும் சில பெற்றோர்களிடம் அந்த குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு நான் பின்னே ஒளி அமைப்புடன் தான் அமர்ந்திருப்பேன். எங்களுடைய நடனக்கலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒளி அமைப்பை செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை. நெறியாழ்கையாளராக இல்லாட்டி ஒரு இயக்குனராக எனக்குத்தான் தெரியும் அடுத்தது என்ன நிகழப் போகுதுன்றது ஒரு நாட்டிய நாடகத்தில். அப்போ அந்த ஒளி அமைப்பு வடிவமைப்பையும் கூட நானே செய்து கொள்வேன். அப்போதுதான் எனக்கு அது திருப்தியாக இருக்கும். ஒளியும் ஆடையும் மற்றது ஒளியும் கூட ஒரு அரங்கில் நடனம் எவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவு இதையும் நாங்கள் கலாசாதனாவில் முக்கியமான விடயங்களாக பார்த்து வருகின்றோம். எனது மாணவர்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒளி அமைப்பு எல்லாம் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். பெண்ணே நீ பேசவா. இந்த நடன வகைகளை பார்க்கின்ற போது பல வகையான கூத்துக்களை, துடிக்கூத்து, குடைக்கூத்து, அல்லிய கூத்து, பேடிக்கூத்து, குடைக்கூத்து அவ்வாறு நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நீங்கள் இவற்றை செய்கின்றதன் அடிப்படை என்ன? பேராசிரியர் மௌனகுரு அவர்களையும் உங்களுடைய பதிவுகளில் நான் காண்கின்றேன். அவருடைய செல்வாக்கு இதில் இருக்கிறதா? நவீன காலத்தில் இவ்வளவு அழகாக செய்து வருகிறீர்கள்,
அவருடன் சேர்ந்து நான் இங்க நோர்வேயில் பணியாற்றி இருக்கின்றேன். நாடக அரங்கம் சார்ந்து அவர் இங்க நோர்வே வந்திருந்த போது அவரோடு சேர்ந்து பணியாற்றிய காலம் மிக இனிமையான காலங்கள். கூத்து வகை என்றது சிலப்பதிகார நூலை படித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே இந்திர விழா ஒன்றில் 11 வகைகளான கூத்தை ஆடினாள் என்று வருகின்றது. அது சார்ந்து பல விடயங்களும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதாவது சிலப்பதிகாரத்தில். அப்போ ஒவ்வொரு நடன அரங்கேற்றத்தின் போதும் நான் ஒவ்வொரு தலைப்பெடுத்து அந்த தலைப்பின் கீழே நாங்கள் எங்கள் குழந்தைகளை படிப்பித்துக் கொண்டு போவோம். அப்போதுதான் ஓகே, இந்த சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 ஆடலை நாங்கள் எங்களுடைய இந்த அரங்கேற்றத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்த முற்பட்ட போதுதான் அந்த கூத்துக்களை நாங்கள் எப்படி இந்த நாட்டியத்திற்குள் கொண்டு வந்தோம் என்பது. ஆனால் அந்த 11 ஆடலை ஒரு பெண் தனியாக நின்று ஒரு அரங்கேற்றமாக செய்வது என்பது சவால்கள் நிறைந்தது. ஏனென்றால் அந்த கூத்து ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை அதன் ஒப்பனையில் இருந்து அந்த பெண்ணுடைய மெய்ப்பாடுகளில் இருந்து ஒவ்வொன்றாக படிப்படியாக மாறிக்கொண்டே போகும். ஏனென்றால் அவள் முதலில் ஒரு ஆணும் பெண்ணுமாக வர வேண்டும், பாதி ஆண் பாதி பெண் போன்ற உடல் அமைப்போடு வர வேண்டும். அடுத்ததாக ஒரு திடமான ஒரு ஆணாக வர வேண்டும். பிறகு ஒரு இளைஞனாக ஆடி காட்ட வேண்டும். பிறகு ஒரு கொற்றவையாக அங்கே வர வேண்டும். அதே போல் கொற்றவையிலிருந்து மருவி ஒரு பேடியாக வர வேண்டும், அலியாக ஆட வேண்டும். அதன் பிறகு பார்த்தோமானால் ஒரு அழகிய பெண் பாவையாக ஆட வேண்டும். அதையும் தாண்டி இறுதியில் பார்த்தோமானால் ஒரு வெகுஜன மக்களாக ஒரு உளவு பெண்ணாக ஆடி காட்ட வேண்டும். அத்தனை விடயம் அப்படி படிப்படியாக அந்த உடல் மெய்ப்பாடுகளை அவள் மாற்றிக்கொண்டே போக வேண்டும். அதே போல் அவள் குடை வைத்து ஆட வேண்டும், குடம் வைத்து ஆட வேண்டும், காலில் மரக்கால் கொண்டு ஆட வேண்டும் என்று அந்த 11 ஆடலும் மிகவும் சவால்கள் நிறைந்தது. அதுவும் ஒரு பெண்ணை ஒவ்வொரு நடனத்திற்கும் அந்த உடை அமைப்பு கூட மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் படிப்படியாக அப்படியே குறைந்து கொண்டே போகும். அப்போ அதை எல்லாம் ஒரு 3 மணித்தியால நேரங்களுக்குள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது மிகவும் சவாலான விடயம். அதை ஒரு அரங்கேற்றமாக செய்ததில் நிச்சயமாக எனக்கு ஒரு சின்ன பெருமிதம் உண்டு. நீ பேச பெண்கள் சார்ந்து என்று சொன்னா நான் என் சார்ந்து சில விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ எனக்கும் இந்த சவால்கள் நிறைய இருந்தன. அதாவது ஒரு குடும்பமான பின் குடும்பத்தை பார்த்து கொண்டு, எனது குழந்தையை பார்த்து கொண்டு, அதே போல என்னை சுற்றி இருக்கும் நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இந்த நடனக்கலையையும் கொண்டு போய் அதோட வாசிப்பும் இருந்தது. ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்கின்ற ஒரு விடயம். அப்போ அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு நடனக்கலையில் ஒரு அரங்கம் என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க பலருடன் பழக வேண்டி வரும். உங்களுக்கு பல நட்புகள் வரும், பல தொடர்புகள் வரும், பல வேலைகளை நீங்க சேர்ந்து செய்ய வேண்டி வரும். இப்படியான விடயங்கள் உங்களை ஒரு வளமையான வாழ்க்கைக்குள் இருக்கும் பெண்களிலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்ட ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு சில சஞ்சலங்கள், சில எதிர்ப்புகள், சில விமர்சனங்கள் இப்படி நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்ப எனக்கு கூட என்னுடைய அம்மா மிகவும் ஒரு முற்போக்குவாதியான சிந்தனை கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே, குழந்தையிலிருந்தே அவரை பார்த்திருக்கின்றேன். ஆனாலும் இப்போ இது உனக்கு கூடி விட்டதோ, இப்போ இலக்கியம் சார்ந்த ஒரு கூட்டத்தில் சில நேரம் நான் மட்டும்தான் ஒரு பெண்ணாக அங்கே அமர்ந்திருப்பேன். என்னை சுற்றி முழுவதுமே ஆண்கள் தான் அங்கே அமர்ந்திருப்பார்கள் ஒரு இலக்கிய கூட்டத்தில். அப்போ கேள்வி வரும், ஏன் இதற்கெல்லாம் நீ போகிறாய், இதுக்கு நீ போகத்தான் வேண்டுமா? ஓகே, ஒரு வெளியூர் பயணத்திற்கு நான் நடனக்கலை கூடத்தோடு சென்றால் அது ஒரு கேள்வியாக வரும், ஏன் நோர்வேக்குள்ள மட்டும் செய்தால் காணாதா, ஏன் நீ அங்க போக வேணுமா, இதெல்லாம் பிரச்சனைகள் வருது இல்லையா அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் தாண்டித்தான் நான் வந்திருக்கேன். இப்போ ஒரு பெண் நிச்சயமாக ஒரு பெண்ணால் பல விடயங்களை ஒரே நேரத்தில் கையாள முடியும் என்பது எனது கணிப்பு. எனக்கு அது எல்லாருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. மற்றது அந்த துணிவு. இப்ப நீங்கள் செய்வது இந்த சமூகத்துக்காக நீங்க செய்கின்றீர்கள், நீங்கள் எந்த பிழையும் செய்யவில்லை, இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கின்றது என்ற போது இதை நாங்கள் எந்த இடத்திலையும் கைவிட்டு விடவில்லை. இதை விட்டுத்தான் ஒரு பெண்ணுக்கு தனிய குடும்பம் மட்டும்தான் அவளுடைய உலகம் என்பதெல்லாம் இப்போ இல்லை என்று நான் நினைக்கின்றேன். சோ உண்மையாகவே ஒரு பெண் ஒரு விடயத்தை செய்ய விரும்பினால் அவள் கட்டாயமாக அதற்காக போராடி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது நிலை.
எந்த இடத்திலும் அதை விட்டுக் கொடுக்க தேவையில்லை. நானும் இந்த நடனக்கலையையோ அல்லது எழுத்தையோ எனக்கு விருப்பமான இந்த பயணங்களையோ விட்டால் அங்கே நான் இல்லை. நான் இல்லாத நானாக இருக்க முடியாதல்லவா? ஒவ்வொரு பெண்ணும் தனது விருப்பத்தை கட்டாயமாக நிறைவேற்ற முயன்றவரை போராட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். பெண்ணே நீ பேசவா. பயணங்கள் சார்ந்து பயண கட்டுரைகள் சார்ந்து நான் சிலது பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஸ்பெயினுக்கு போன போதோ பயண அனுபவங்கள் உங்களுக்கு தருகின்ற சந்தோஷங்கள் என்ன? பயணம் எப்போதுமே சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு நாங்க அந்த இயற்கையோடு பயணப்படுவதுன்றது ஒரு பெரிய ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அநேகமாக நான் பல நாடுகளுக்கு போய் அந்த வரலாறு சார்ந்த விஷயங்களை நேரே பார்க்க விரும்பி இருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் புத்தகத்தில் படிப்பது, ஒரு வரலாற்றை படிப்பது என்பது வேறு, நீங்கள் நேரே போய் அதை பார்த்து அனுபவிப்பது என்பது வேறு. சிற்பங்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய பயணங்களில் தமிழ்நாட்டில் இருந்து கஜுராஹோ போன்ற கட்டிடங்கள், குஜராத் போன்ற இடங்களுக்கு சென்று அங்கிருக்கும் கட்டிடக்கலைகளை பார்ப்பது, சிற்பக்கலைகளை பார்ப்பது என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். அதே போல் இப்போது 2 வருடங்களாக அந்த நடைப்பயணம் போய்கொண்டிருக்கிறேன் ஸ்பெயினுக்கு. அது முழுக்க முழுக்க இயற்கையோடு நீங்கள் உங்களை பயணப்படுத்துவது என்பதை தவிர அதுக்கு சில வரலாற்று இடங்களுமே நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அந்த இயற்கையோடு ஒவ்வொரு அடியாக நீங்கள் ஒரு 2-3 வாரங்களுக்கு நடப்பது அது வேறொரு அனுபவம். அது சொல்லி இன்னொரு ஆளால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். அங்கு போகும்போது சில விடயங்கள் உங்களுக்கு மனதில் படும், வினோதமாக இருக்கும், வெறும் ஆச்சரியப்படுத்தி இருக்கும். அந்த விடயங்களை அங்கிருக்கும் கதைகளை சில நேரம் நான் முகநூலிலோ இல்ல எனது வலைத்தளத்திலோ எழுதியிருக்கின்றேன். பயணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது. அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. எனக்கு வாய்த்திருக்கின்றது. அதை நான் என்னால் முடிந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெண்ணே நீ பேசவா. நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் தற்கால பணிகள் அல்லது எதிர்கால திட்டங்கள், இந்த சமூகத்தில் நடக்கும் சில பிரச்சனைகள், எங்களுடைய சமூகம் சார்ந்து இருக்கும் பிளவுகள், பிரிவுகள், முரண்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போது சில நேரம் மனதுக்கு பெரும் வலியை தரும். அது ஏன் நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று. அப்போதுதான் அந்த சமூகம் சார்ந்த சில கட்டுரைகளை, எனது வெறுப்புகளை எல்லாம் நான் எழுதியிருக்கின்றேன். அது போல இங்கிருக்கும் நாடக ஆசிரியர் இப்சனுடைய நிறைய நாடகங்களை நான் படித்திருக்கின்றேன். அதை மொழிபெயர்ப்பு செய்வது மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். ஒரு நூல் ஏற்கனவே மொழிபெயர்த்து முடித்து விட்டேன். அதாவது கடற்கன்னி என்று சொல்லி ஒரு நூல். அது இன்னும் அச்சாகவில்லை. அதே போல என்று சொல்லி ஒரு நாடகம், இங்கே நோர்வேயில் மிகவும் புகழ்பெற்ற நாடகம், இப்சனுடைய மிக முக்கியமான ஒரு அரங்கம். அதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். அது மிக சவாலான ஒரு மொழிபெயர்ப்பு. பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வருடம் நிறைவடையும் என்று நினைக்கின்றேன். இந்த வருடம் அது நிறைவடைந்தால் எங்களுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு அந்த கதைதான் அரங்கத்தில் நடன நாடகமாக அமைக்க வேண்டும் என்பது எனது விருப்பு. அது நிறைவேறுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி தொடர்ந்தால் அது இந்த வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு அரங்கமாக அமையும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். உண்மையில் உங்களிடம் கேட்க பேச அவ்வாறான அழகான மொழியமைப்பு, நீங்கள் கதைக்கின்ற போது கூட சொல்லும் பொருளை விட விலகாத மொழியமைப்பு, அவற்றையும் சொல்லிக்கொண்டு இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெண்கள் எல்லாருமே நிச்சயமாக வெளிப்படையாக முதல் பேச துணிய வேண்டும். தங்களுடைய விருப்புகள், வெறுப்புகள், தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், எங்களுடைய பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எங்களுடைய சமூகத்தில் என்னென்று சொன்னா, ஒரு விஷயத்தை வெளியில சொல்வதே அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு தரும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது அவர்கள் உடல் சார்ந்து இருக்கட்டும், அவர்கள் திருமண உறவு சார்ந்து இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்து. இப்போ கூட எமது சமூகத்தில் பார்த்தீர்களானால் அவர்களுடைய போக்கஸ் வேற இடத்துலதான் இருக்குது. அவர்கள் எதை பார்க்கின்றார்கள், எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று யோசிக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதை தாண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்காக, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக, ஒரு சுயமான ஒரு பெண்ணாய் வாழ்வதற்கு அவர்கள் நிச்சயமாக வெளி
வெளிப்படையாக எதையும் தைரியமாக பேச வேண்டும். அதற்கு இந்த நிகழ்வு ஒரு வழி சமைத்திருக்கின்றது என்றே நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் குணாலினி. உங்களுடைய STS தமிழ் தொலைக்காட்சிக்கும் எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் பல பெண்கள் தைரியமாக பேச வையுங்கள். துணிந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய மிகவும் பிஸியான நாட்களுக்கு இடையில் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டது மிகுந்த சந்தோஷம் தருகிறது. அதற்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பெண்ணெனி பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா?